ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போ உடல்நலை கோளாறு, அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து அவரோட பீரோவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன நடந்துச்சு, அதில் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருந்தாரு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கதிரேசன் அவர்கள் நம்மளோட தனுஷ் சாருடைய அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் வழக்கு தொடுத்த உடனே அது பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து செலிபிரிட்டியோட ஃபாதர், அது மட்டும் இல்லாமல் பிரதர், சிஸ்டர் என்னமோ சொல்லி நிறைய கேஸ்களை பார்த்துருப்போம். இப்போ தனுஷ் சாருக்கும் இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, எங்கள் ஊர் மக்களே சாட்சிக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய எவிடன்ஸை கிளைம் பண்ணாலும் கோர்ட்டு வந்து தீர்த்து இல்லை அப்படின்றத மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவர் வந்து இறந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து சின்ன சின்ன வயது மூப்பு காரணமாகவும் பொருளாதார இதுவாலையும் அவரால் வந்து சுத்தமாக ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியாமல் இறந்துட்டார் அப்படின்றதையும் கேள்விப்பட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அவங்களோட பீரோ, அவங்க வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் நம்மளோட பீரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அது உள்ளே இருந்த நிறைய விஷயங்கள் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் கூட சின்ன வயசில் இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து யாரை பையன் சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த பையன் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் நிறைய வந்து அதில் இருந்திருக்கு. இவங்க எவிடன்ஸாக ஷோ பண்ணணும்னு நினச்சா நிறைய ஃபோட்டோஸ் அதில் இருந்திருக்கு. நிறைய துணிமணிகள், நிறைய, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், அது மட்டும் இல்லாமல் புக்ஸ், பேக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அவர் வச்சிருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க தனுஷ் சார் மாதிரி இருந்தாலும் அது தனுஷ் சார் தானா அப்படின்றது யாருக்குமே கன்ஃபார்மாக தெரியல. அந்தளவுக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ், அந்த ஃபிலிம்ஸ்லாம் அவர் வச்சுருக்காராம் நிறைய. ஏன்னா அப்போல்லாம் வந்து நிறைய ஃபிலிம் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபிலிம் ரோல் அதெல்லாம் வந்து வச்சுருந்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் அதில் வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பழைய காசுகள்லாம் அதில் சேகரித்து வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோஸ், அவங்க கல்யாணம் எடுத்த ட்ரெஸ்ஸஸ், அது மட்டும் இல்லாமல் இவர் தனுஷ் சார்னு நம்பிக்கிட்டு இருக்க அவங்களோட பையனோட நிறைய ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசெண்டாக வந்து தனுஷ் சாரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் நடித்த நிறைய படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அங்கங்கே நிறைய இவர் வந்து இமேஜஸ் தான் அதில் வந்து பீரோ ஃபுல்லாக அடிக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட பழைய துணிமணிகள்லாம் இருந்திருக்கு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எடுத்த ஃபோட்டோஸ், அதிலேருந்து போட்ட துணிமணிகள்லாம் மட்டுமே தான் அந்த பீரோவில் அவைலபிளாக இருந்திருக்கு. மற்றபடி வந்து இவர் தனுஷ் சார்னு நம்பிட்டு இருக்க தன்னோட பையனா அப்படின்றவர் தனுஷ் சார் மாதிரி இருந்திருக்கலாம். பட் அது தனுஷ் சார் கிடையாது. பட் அவங்க வந்து அதை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஊர் மக்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க தனுஷ் சார் தான் எங்களோட பையன் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பீரோ திறந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து எல்லாமே ரொம்ப கண்கலங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பத்திரமா சேகரித்து வச்சிருந்தவர் இப்போ வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் சார் தான் உண்மையாக அவங்க பையனா அப்படின்றது தெரியல. அது கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ப்ராக்டிஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.